சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உடைய கரத்திலே எங்களை ஊற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உடைய வார்த்தை கூட எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைய நாளிலும் ஆண்டவரை நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு வெளிப்பாடுதலை நீர் தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வார்த்தையிலே ஆண்டவரை இன்னுமாய் நாங்கள் உறுதிப்படவும் பலப்படவும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் பிழைக்க நீர் கற்று தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வேதம் வாசிக்கீங்க? வேதம் வாசிக்கிறது நாங்கள் திரும்பவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு வசனமாக நாங்கள் வாசிக்கிறோம். அதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்காங்க, தியானிங்கோ. சில பேர் இப்போ பிஸி டைம் என்ன செய்வாங்கன்னா, தனியாக அந்த நாளுக்குரிய வசனம் பைபிள் ஆப்பில் இருக்கும், அதை பார்த்துட்டும் அதோட திருப்தி எடுத்துக் கொள்வது. தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலும் நாங்கள் நல்ல மேய்ப்பன் 23வது சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 23வது சங்கீதம் எத்தனை பேருக்கு பாடம்? எல்லாரும் பாடமாக்கி கொள்ளுங்க. பாடமாக இல்லாத ஆக்கள் பாடமாக்கி கொள்ளுங்க. ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு உணவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை குறித்து நான் தியானித்த போது, இதை கூட ஏற்கனவே நான் 2-3 வருஷத்துக்கு முதல் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த முறை திடீரென எனக்கு வேறொரு இதால் ஆண்டவர் வேறொரு வழியை திறந்து அந்த வேறொரு வெளிப்பாடுகளை எனக்கு தந்தார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், இந்த முழுவது வசனங்களையும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக, அதாவது ரெட்லேயும் கிரீன்லேயும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடமாக்காட்டிக்கு உங்களுக்கு தான் அது பலன் இல்லாமல் இருக்கும். அது பாடமாக்கி திரும்பமாக நாங்கள் அதை எங்களுடைய வாயினாலே அறிக்கை பண்ணி அதில் இருக்கிற வெளிப்பாடுகள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தையிலே இருக்க வல்லமையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாங்கள் முழுவதும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது டச்சில் திருப்பமாக எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 23வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். முக்கியமான வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசிப்போம் என்றால் எனக்கு அதிலிருந்து கிடைக்கிற வெளிப்படுத்தல் என்னென்றால், அவர் என்னை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க. நாங்கள் எங்களுடைய உடம்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால், எங்களுடைய உடம்பிலே, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லி 3 பகுதிகள் காணப்படுகிறது. இதில் 3 பகுதிகளிலே நாங்கள் அநேக கவனம் செலுத்துவது எங்களுடைய உடம்புக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சுபாவம். ஆட்டோமேட்டிக்காக நான் நல்ல ஹெல்த்தாக இருக்கணும், என் பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நான் ஜிம்முக்கு போகணும். அது கொஞ்சம் காலங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுகள் வேறு. எங்களுடைய உடம்பை பொறுத்து நான் அழகாக இருக்கணும், நான் க்ரீமை பூசணும், மேக்கப் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக வித்தியாசமாக இருப்போம். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை குறித்து நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய, அதாவது ஆவியிலே நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா
அது எங்களுடைய மாம்சத்திலே வெளிப்படும். ஆவியிலே நாங்கள் தொய்ந்து போயிருப்போமா இருந்தால் அதையும் நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே நாங்கள் கண்டுகொள்ளலாம். இப்படியாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது, தேவன் எங்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார். எங்களுடைய ஆவி அவருக்கு முன்பாக தேவனை இன்னுமாய் கிட்டி சேருவது. அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை. ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடுக்கு என்ன தேவை. மேய்ப்பனை நீங்க இங்க எத்தனை பேர் நீங்க மேய்ப்பனையும் ஆடுகளையும் ரியல் லைஃப்ல நீங்க கண்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா அது பார்க்கறதுக்கே அது ஒரு சந்தோஷமான காரியம். இப்ப கிட்டடியில நான் வேலை செய்யற இடத்துல வெட்டி பார்த்தா பெரிய ஒரு கூட்ட ஆடுகளை அது நடு ரோட்டால அந்த கூட்டிட்டு போகுது. கார்கள் எல்லாம் நின்று நடு ரோட்டால கிராஸ் பண்ணி மற்ற பக்கம் போய் அங்கால பக்கம் மேய்ஞ்சிட்டு அப்படி போகணும். அவர் ஒரு விசில் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த விசில அவர் அடிச்சாருன்னா எல்லாம் அப்படியே எங்க நின்றாலும் உடனே வந்துடும். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல வழியா இருக்கும். இயற்கை உண்மையாக ஆண்டவர் இப்படியான ஒரு காரியத்தை இன்னும் நாங்கள் ஆண்டவர் சொல்ற காரியங்களை குறித்து கவனிப்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் புதிய பாடலில் சொல்லுகிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிற ஜனத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நாங்கள் திரியவில்லை. ஆண்டவர் எங்களை ஒரு கூட்டத்திலே சேர்த்திருக்கிறார். ஒரு சிறிய கூட்டம் என்றாலும் இந்த கூட்டத்திலே ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அதிலே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனை கண்டு நாங்கள் செய்கிற காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக அவருக்குள்ளாக நாங்கள் வளர்கிறோம் என்றதை தேவன் கவனிக்கிறது. தொடக்கத்தில் நாங்கள் பார்த்தா இது சின்ன ஒரு கூட்டமாக இருக்குது, நாங்கள் இதில் ஜாயின் பண்ண தேவையில்லை, நாங்கள் போகலாம். இந்த சபை 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல அநேக ஊழியக்காரர்கள் அயன்வழியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்கிற காலம் வருகிறது. அந்த காலத்திலே இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மனவாட்டி சபையாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அநேக சபைகள், அநேக போதகங்கள், அநேக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதிலிருந்து எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இப்படியாக எல்லாம் எழுதப்பட்டுதான் இருக்குது. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் வருவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள், அதுக்கு நீங்கள் அப்படி வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்னு வசனம் இருக்குது. நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கவனமாய் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்றதை நாங்கள் கொஞ்சம் கவனிப்போம். நாங்கள் எடுப்போம் என்ன, நாங்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு திசையிலேருந்து வந்திருக்கோம். முதலாவது நாங்கள் அநேகமாக சிலோன்லேருந்து வந்திருக்கோம், பிரகாரம் இந்த இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் எங்களுக்கு தெரிகிறது என்னென்னா, எங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. சிலோனாக்களுக்கு நாங்கள் எப்படி கல்ச்சர் இருக்குது, இந்தியன்ஸுக்கு அவங்களுடைய கல்ச்சர் இருக்குது, யூரோப்பியனுக்கு வேற ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாம் தங்களோட கல்ச்சரை சபைக்குள்ள கொண்டு வந்தோம், அப்படியே இருக்கிறார். ஆனால் நாங்கள் சேர வேண்டியது கிறிஸ்துவுடைய கல்ச்சர். கிறிஸ்துவுடைய கல்ச்சரில் நாங்கள் சேர வேண்டும். அதுக்குள்ளாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி விடுவோம். அப்போ ஆண்டவர் எங்களை சரியான இடத்துல மேய்க்க வேண்டும். அவர் எங்களை மேய்ப்பார், அதுல ஒரு குறையுமே இல்லை. நாங்கள் மேய்க்கப்பட வேண்டும். நாங்கள் மேய்க்கப்பட வேண்டும். நாங்கள் பேருந்து இங்கே நின்று கொண்டு மற்ற வேலிக்குள்ள கழுத்தை விட்டு பார்க்க வேண்டாம், அது எங்களுக்கு தான் பிரச்சனை. பேருந்து முள்ளுக்க சிக்கிடிக்கல ஆண்டவர் தான் எங்களை ஃப்ரீ ஆக்கணும். அப்போ அவர் திருப்பி என்ன செய்ய வேண்டாம், எங்களை தூக்கி தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு 99 ஆட்டையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டு குளப்படி செய்கிற ஆட்டை திரும்ப ஆண்டவர் போய் தோளில் எடுத்துக்கொண்டு திரும்பவும் வருவார். இப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதில் நாங்கள் கவனிப்போமா இருந்தால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இதில் பாருங்கள், நல்ல வழிகளிலே ஆண்டவர்களை நடத்துவார். எங்களுக்கு சரியான, அதாவது நல்ல முடிவுகளை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். முடிவுகள் என்றால் எங்களுடைய
வாழ்க்கையில் சில சில சிச்சுவேஷனில் நாங்கள் சில சில காரியங்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சரியான முடிவுகளை, நாங்கள் எங்களுக்கு விருப்பமான காரியங்கள் எங்களுக்கு உண்டு, ஆனால் அவருடைய சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசி வரை, வாழ்க்கையில் இறுதி வரை எங்களை காக்கிறது வாக்கு கொடுத்திருக்கிறார். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஆண்டவர் கடைசி வரை என்னை காக்காம போவார்னு சொல்லி டவுட் இருக்கா? அவர் சொல்லி இருக்கிறார், நான் கடைசி வரை நான் உன்னை காப்பேன். அடுத்தது ஆலோசனைகள் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். ஆண்டவர் எங்களுடைய தேவன் எங்களோடு பேசுகிறதோ, நாங்கள் ஏதோ ஆண்டவர் போய் நாங்கள் கும்பிட்டு தொழுது கொண்டுட்டு நாங்கள் போய் இவ்வளோத்தோட எங்களுடைய காரியங்கள் முடிவடைந்து விடுறது. அந்த ஆண்டவர் நான் கடைசியாக செய்த மெசேஜ்லையும் கூட சொன்னேன், ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாரா என்றதை நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். இது எங்களுடைய பழக்க தோஷத்துக்கு நாங்கள் போகிற ஜெபம், நாங்கள் போய் அரவணத்தையாலும் ஜெபிச்சு போட்டு எழுப்பிட்டோம்னா எங்களுடைய கடமை முடிஞ்சது, அதோட நாங்கள் ஒரு கிறிஸ்தவனா நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரா? ஆவியான தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருந்தால் அவர் என்னோடு பேசுகிற தேவனாய் இருப்பார். எனக்கு சொல்லுவார், இது எப்படி செய்யாத, இந்த வழியில போகாத, திரும்பு. சில வழியில சொல்லுவார், நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டும். எங்களுடைய வாயை நாங்கள் தேவையில்லாத கதைகளை கதைத்து பாவங்களை கட்டாமல் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். இப்படியாக அவர்களுக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அமைதியான குரலை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய செவிகளை நாங்கள் கொஞ்சம் செவியை நாங்கள் எடுத்து பார்ப்போம். என்றால் செவியை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதில் சொல்லப்படுகிறது, அது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நாங்கள் எங்களுடைய செவியை சாய்க்க வேண்டும். வார்த்தைகள் சொல்லுமா போன 2 டெலிஃபோன் வச்சிருப்போம்டா, அதில் ஒரு டெலிஃபோனில் ஒரு ஆள் பேசும், மற்ற டெலிஃபோனில் அவர் கேட்கறதுக்கும் ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். ஓகி டோக்கி டெலிஃபோன் இதே மாதிரி தான் ஆண்டவரோடு நாங்கள் கம்யூனிகேஷன், எங்களுடைய கம்யூனிகேஷன் எவ்வளோத்துக்கு இருக்குது. நாங்கள் சொல்லுகிறோம், திஸ் இஸ் மோனோலோக், டியலோக், 2 பேரும் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் தனியாக ஒரு ஆள் கதைச்சு கொண்டு அந்த மோனோலோக், அது தனியாக ஒரு பகுதி தான் கதைச்சு கொண்டுருக்கோம். மற்ற கேட்கறது, அதில் பதில் வருகிறது நாங்கள் அதுகளை கவனிக்க மாட்டோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பகுதியில் ஆண்டவர் முற்று முழுதுமாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். நாங்கள் அதிலே கவனத்தை செலுத்துகிறோம். அவருடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். மற்றது அதாவது ஒரு அதாவது ஒரு நிலைமையற்ற மத்தியிலும் ஆண்டவர்களை சந்திப்பார். அடுத்தது தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம் எங்கே இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? தேவனிடத்திலிருந்து வரும், அவருடைய வார்த்தையிலிருந்து வரும். யாக்கோபுல வடிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஞானம் இல்லாதவன் ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டுக்கொள்றது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய ஞானத்தை நாங்கள் எங்க படிக்கலாம்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புத்தகத்தில் நாங்கள் படிக்கலாம். பரிசுத்த வேதாகமம் அவருடைய திரும்பமாக சொல்ற பைபிளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முதலாவது எங்களோட கண்ணுக்கு படுறது ஒரு வெள்ளை பேப்பரில் கருத்தை இங்கால எழுதியிருக்கிற சொற்கள். ஆனால் இந்த சொற்கள் எங்களுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். எங்களுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். நாங்கள் இருதயத்திலே எங்களுடைய இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய இருதயம் என்னென்று சொல்லப்படுகிறது? 40,000 நோய்ட்ரோனை விட இந்த இருதயம் இருக்கிறது. 40,000 நோய்ட்ரோன் மெடிசின்ல முறையில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 40,000 நோய்ட்ரோனும் எங்களுடைய உடம்பு கொடுக்குற ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது, மூளையிலிருந்து இல்லை. சரி, அது வேற காரணம். அடுத்தது கடைசியாக
எல்லா உண்மைகளிலும் எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எல்லா உண்மைகளிலும் சகல சத்தியத்துக்களும் எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். Vater der Gott, Vater der Sohn, Vater der Heilige Geist. Die drei Einigkeiten. அதாவது பிதாவான தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவர்களோடு நாங்கள் எப்படியாக உறவு வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நாங்கள் திரும்பவும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இப்போ பாருங்க, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த காலத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் புதுசாக வர வர அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக இப்போ என்ன வந்திருக்கு? யாருக்கு தெரியுமா கடைசியாக என்ன வந்திருக்குன்னு? சின்ன பிள்ளைகளை கேட்டால் தான் தெரியும். ஏஆர்னு சொல்லி வந்திருக்குது. அது வந்திருக்குது. அப்படியா எல்லாம் புதுசாக எல்லாம் வந்திருக்குது. சரி, அடுத்த காரியத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். அடுத்தது நம் வாழ்க்கையிலே சாத்தியமான பகுதிகள் என்று சொல்லுவாங்க. mögliche Bereiche in unserem Leben, wie wir sein Wort verbinden können. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதாவது எடுத்துக்கொள்கிறதும் என்னுடைய பயிற்சிப்படுத்திக் கொள்கிறதும் நான் அதன்படி வாழுகிறதுக்கு கற்றுக்கொள்கிறதுமான முறைகள். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பயிற்சி செய்கிறவன். அதாவது அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி நான் நடக்கிறதுக்கும் அதில் இருக்கிற வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்படுத்தல் நிமித்தம் கற்றுக்கொள்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்கு உண்டாகும். அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அநேக சபைகள் இருக்கிறது. ஆட்கள் சபைகளுக்கு போகிறாங்க, வராங்க, ஆண்டவரோட இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன், எவ்வளவு கவனத்தை செலுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறேன்னா, இல்லாட்டி என்னுடைய தாவீது எழுதினது கூட ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது தாவீதுடைய சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அவருடைய சன்னிதானத்திலே நிற்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது எந்த நேரம். இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கை நாங்கள் இப்போ முறையான ஒரு லைஃப்பில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 6 நாட்கள் எங்களுடைய வேலைகள், எங்களுடைய வீட்டு வேலைகள், குடும்ப காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள டிஜிட்டல் எங்களோட டிஜிட்டல் அதாவது சோஷியல் மீடியாவில் நாங்கள் செய்கிற காரியங்கள், இதுகளெல்லாம் நாங்கள் செய்துட்டு வருகிறோம். அப்போ நாங்கள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு அந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த நாளில் நாங்கள் ஆராதனைக்கு வருவோம். இது மற்ற பக்கமாக மாறணும்னா சண்டே நீங்கள் ஒளியில் நிற்கக்கூடாது அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அதாவது தேவனுடைய பாதத்தை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். இது எங்களுக்கு அமைக்கப்பட்ட முறையின்படி, எங்களுடைய அமைக்கப்பட்ட வாழ்க்கையின்படி இது நாங்கள் செய்துட்டு போயிடலாம். ஆனால் இதை மற்ற பக்கமாக நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போமா இருந்தால் தினமும் அவருடைய வார்த்தையிலே நான் நடக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அவருடைய அதாவது ஏனோக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆண்டவரோடு சஞ்சரித்தான்னு சொல்லப்படுது. அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து வரும். இந்த காலத்திலேயும் எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நோம்பலான வாழ்க்கைகளாக கடந்து செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் போன அப்புறம் பிள்ளைகளை பேர்த்து அநேகமாக ஆம்பளைகள் பிள்ளைகளையும் பேர்த்து இதாண்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் ஒரு அளவுக்கு வந்த பிறகு அவர்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு மலைக்கு போயிடணும். ஆனால் அந்த மலைக்கு போகிறதுனா மோசையில காரியம் அவர்கள் போயிருந்தா அந்த மிச்ச வாழ்க்கை முழுக்க ஆண்டவரோடு இருக்கிறதுக்காக அவர்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்படியான வாழ்க்கையும் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது ரெண்டாவது, எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எவ்வளவுத்துக்கு ஆண்டவரை நாங்கள் அவற்றை ஐக்கியத்துக்களாக நாங்கள் வளர்க்கிறோம். தேவனுடைய பயத்தோடு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். நாங்கள் பாருங்கள், யாரையாவது குடும்பத்திலே சகோதரங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது,
சர்வசாதாரணம். சகோதரத்தை நான் திட்டுவது பைபிள் என்ன வழி எழுதியிருக்குது? எரி நகரத்துக்கும் ஒப்பாயிரும். அப்போ அந்த காரியங்களை நாங்கள் இப்படி திட்டுற நேரம் வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அவருடைய வார்த்தை எங்களை என்ன பண்ணும்? எங்களை பதப்படுத்தும், எங்களை பண்படுத்தும். அப்போ நாங்கள் பாவம் செய்கிறதுக்கான வழி எங்களுக்கு உண்டாகாது. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கொள்வோம். கோபம் வரும், அந்த கோபத்தையும் அடக்கிறதுனா நாங்கள் ஆண்டவர்கிட்ட வழிக்கு தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம். எல்லாருக்கும் கோபம் வரும். ஒருத்தரும் சொல்லல எனக்கு கோபம் வர்றது சர்வசாதாரணம், எனக்கும் கோபம் வர்றது. அடுத்தது பாருங்கள், நாங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வேலையிலையோ இல்லாட்டி எங்களை ஃப்ராய் சைக்கிளையோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கோம். அதாவது சொன்னபடி முதலாவது என்னுடைய வாழ்க்கை, ரெண்டாவது என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படியாக இருக்கிறேன், அதிலே ஆண்டவருடைய வார்த்தையிலே நான் எப்படியாக பிரயோஜனப்படுத்துகிறேன். இனி நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் நான் இந்த மாதிரி இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் நான் அதாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜீவியத்துக்குள்ளாக நான் போய்கொண்டிருக்கிறேனா, இல்லாட்டிக்கு நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேனா? அதே மாதிரி தான் வேலை இடத்திலே ரைட் சைடுனா இப்போ நாங்கள் எங்களுக்கு ஹாபி சின்ன வழியில் நாங்கள் ஃபுட்பாலுக்கு போவோம், இல்லாட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸை சந்திப்போம், இல்லாட்டி ஏதாவது நாங்கள் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கெலாம் ஏதாவது ஒரு ஹாபிக்கெலாம் நாங்கள் கடந்து செல்வோம். அந்த நேரங்களிலும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா? அதுகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள், எங்களுடைய சொந்தக்காரங்கள், எங்களுக்கு தெரிஞ்சாக்கள், இவங்கள் மத்தியிலையும் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமா? இல்லாட்டி நாங்கள் அவர்கள் கதைக்கிறாதைக்கு நாங்களும் கதைச்சு நாங்களும் பாவத்தை கட்டி திரும்ப ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரை மன்னிச்சு கொள்ளும் என்று சொல்லுகிறோமா? அது என்னன்னா, நாங்கள் ஆக்களோட சேரிக்கல, சர்வசாதாரணமாக நடக்கிற காரியம். ஆக்களோட சேரிக்கல ஒரு 2 பேர் வந்துச்சுனோம்னா 3வது ஆளை பற்றி குறையாக காய்க்கிறது நடந்துட்டு போயிடும். அது நாங்கள் அதை பெருசுப்படுத்த மாட்டோம். அது சும்மா ஆக்கி அவர் இப்படி நடந்துட்டாரா அப்படின்ட்டு நாங்கள் நானும் கேள்விப்பட்டேன்னா தான் அப்போ என்ன செய்யும், நானும் அதுக்கேற்ற காரியத்தை சொல்லி தேவையில்லாத காரியங்கள் அதுகளில் நாங்கள் தலையிடாமல், அப்படி அவர்கள் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லுவவர்களா, சரி ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் அப்படி என்ற ஒரு முறையில் நாங்கள் அப்படி நடத்தணும். ஒருத்தரும் உத்தமனா, அதாவது இயேசு கிறிஸ்துவை தவிர உத்தமனா ஒருத்தரும் பழக்கையில். நாங்கள் எல்லாரும் பாவத்தோடு தான் பிறந்து வளர்ந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார், அதாவது எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். நாங்கள் புலவிடுறோம். நாங்கள் இன்னும் இந்த வசனத்தை கேட்டாப்புறவும் நாங்கள் புலவிடுவோம். இந்த வசனத்தை கேட்டாப்புறவும் நாங்கள் புலவிடுவோம். ஆனால் புலையெல்லாம் விடுவோம்னு இல்லாமல் அதுலேயும் நீங்கள் திருந்தி கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். அடுத்தது ஆண்டவருடைய, அதாவது தேவாலயம், கடவுளின் வீடு, அவரோடு இருக்கிற உறவு எங்களுக்கு எப்படியாக இருக்கு. இதுகள் எல்லாம் என்னதுக்குள்ள வருதுன்னா, நான் அவரோடு இருக்கிற இது எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம்னா, அடுத்தது என் வாழ்வில் இறுதி வரை ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ள, அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரம் என்னென்ன எனக்கு தரணும்னு சொல்லி. இதில் அவர் கீழுக்கு போட்டிருக்கிறேன் டிஜிட்டல் லைஃப் சொல்லி 24, அதாவது இவங்க சொல்லுவாங்க, யங் ஆக்கள் சொல்லுவாங்க, ஃபியன்ஸ் ஆஃப் தி சீமெண்ட் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, இதில் வர்ற ஒவ்வொரு மேலுக்கு வர்ற ஒவ்வொரு காரியங்களிலும், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பள்ளிக்கூட வேலை, உற்றார் உறவினர்கள், தேவாலயம், அது கடவுளோட உறவு, அதுகளை பற்றியும் வரைக்கல இறுதி வரை இவ்வளவுத்துக்குள்ளேயும் இந்த டிஜிட்டல் லைஃபும் வருது. இவ்வளவுத்துக்குள்ளேயும் இந்த டிஜிட்டல் லைஃபும் வருது. இப்போ நாங்கள் வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கு எங்களை வீட்டிலே இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு, எங்களை தாய் தகப்பனுக்கு கூட நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம். அதுலேயும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்.
ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவர் என்ன அது சரியா வழி நடத்தி வருகிறாரா? இல்லாட்டி நான் அந்த டிஜிட்டல் லைஃப்ல வேறொரு மாதிரியும் ஆண்டவருக்கு பயப்படுகிற கிறிஸ்டியன், அதாவது என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அந்த இதில் விளங்க நான் உங்களுக்கு சொல்றது வாங்க. ஒவ்வொரு பகுதிகளில் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அப்போ உலகத்துக்கு ஒரு வருஷம், சர்ச்சுக்கு ஒரு வருஷம் திரிக்காம, ஆண்டவரை ஏமாத்தாம, ஆண்டவர் எங்களை அறிஞ்சிருக்கு, நல்லா அறிஞ்சிருக்கு. நாங்கள் எப்படி ஆண்டவரை ஏமாத்த உண்டு அப்போ நாங்கள் அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் உண்மை உள்ளவர். அப்போ நாங்கள் எந்த பகுதியில் இதில் எங்கே எடுத்தாலும் மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, இப்படியான ஒரு காரியத்துக்குள்ளாக நாங்கள் வளரோம். இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? அவருடைய வசனம். அவருடைய வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு பகுதிகளிலையும் சரிப்படுத்துகிறார். ஒவ்வொரு பகுதியும், என்னுடைய வீட்டிலையும், என்னுடைய வேலையிடத்திலையும், வெளியிலையும், எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கூடாக நான் நடந்து வாழ்வினா இருந்தால் அவர் என்னை சரிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் அடுத்ததாக 48வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். 14 என்ன இது வந்து டச்சுல 15, தமிழ்ல 14. சோ மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறது. மரண பரியந்தம் நடத்துகிறது அவனுக்கு தெரியும். அவர்தான் என்னுடைய நல்ல மேய்ப்பன். அவர்தான் என்னை போஷிக்கிறது. அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறது. அவர் எனக்கு மேலே அவர் இவ்வளவு கரிசனையா இருக்கிறார், இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறார் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோமா இருந்தால் தேவனை இன்னுமாய் கட்டி சேர வேண்டும். இன்னுமாய் நாங்கள் தேவனுக்காக பிரயாசப்படணும். அவருடைய விருப்பங்கள், அவருடைய, அதாவது wir müssen so beten, dein Wunsch, dein Wille soll mir in meinem Leben Priorität Nummer 1 sein. அதாவது அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது இடத்தில் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர்களை வழி நடத்த வருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியாக ஆண்டவர்களை வழி நடத்துவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாகவும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியங்கள் எதுவா இருந்தாலும் தேவன் அதைகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் தேவன் எப்படியாக எங்களோடு பேசுவார் என்று சொல்லி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்தோம். 25ஆம் தேதி நாங்கள் கிறிஸ்துமஸ்ல நாங்கள் பார்க்கல நாங்கள் பார்த்தோம். அவர் கனவுகளின் ஊடாக எங்களோடு பேசுகிறது. கனவுகளின் ஊடாக யோசேப்பு கூட பேசினார். கனவுகளின் ஊடாக அவர்களை, அதாவது கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து எல்லாவற்றையும் ஒழுங்காக ஆண்டவர் செய்து வந்தார். அப்ப முதலாவதாக என்னுடைய கவனம் முழுக்க தேவனுடைய வார்த்தையில் இருக்கும். என்னுடைய கவனம் முழுக்க முதலாவது தேவனுடைய வார்த்தையில் இருக்குமா இருந்தால் அவர் எனக்கு கனவுகளின் ஊடாய் வரப்போற காரியங்களை குறித்து எனக்கு அறிவிப்பார். நான் இரவிரவா இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, ஹேண்டியை ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் படுப்பேனா இருந்தா எனக்கு வர்ற கனவுகள் முழுக்க அதுல வர்ற கனவுகளாக தான் இருக்கு. நீங்க இதுல இருக்கிறாங்க, நீங்க அநேகமானார்கள் வயதானாக்கள், நீங்க அதுகளை செய்ய மாட்டீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படியாக படுத்தா ஹேண்டியில் முழிக்கிறது, இப்படி எழுங்கினா ஹேண்டியில் முழிக்கிறது, அப்படியாக இருக்கக்கூடாது. நாங்கள் படுத்தா தேவனுடைய வார்த்தை,
எழுப்பினாலும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஞாபகத்திலே வர அல்லேலூயா. நாங்கள் விடிய எழும்பீங்கள ஒரு சந்தோஷத்தோடு ஒரு 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 புகழ்ச்சி ஒரு நல்ல நல்ல மன சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எழுப்பணும். ஏனென்றால் சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, Dieses der Tag, den der Herr gemacht hat, lass uns freuen und freudig sein in ihm. இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிக்கிறோம். இது ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் சொல்றோம். அப்படி நாங்கள் சொல்லி நாங்கள் முதல் எங்களோட ஜெபத்தை ஆண்டவரிடத்தை ஏறெடுத்து ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரோட ஒரு பாட்டை பாடி நாங்கள் அப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வருவோமா இருந்தால் நீங்கள் உங்களே நீங்கள் கண்டு காணாத மாதிரி ஆண்டவரிடத்துல நீங்கள் இன்னுமா கட்டி சேருவீங்க. சில சொல்லு அந்த சில இதே காரியங்களை கொடுத்து சொல்லுங்கள இந்த பழக்கத்துக்கு கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள் ஒரு 21 நாள் நாங்கள் டைம் வச்சு 21 நாள் நாங்கள் அதை தொடர்ந்து செய்துட்டு வருவோமா இருந்தால் பேருந்து நாங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டோம். அப்படியாக சொல்லுறேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் எவ்வளவுத்துக்கு எங்களோட அன்பு இருக்குதுன்றதை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் நாங்கள் அந்தந்த நேரத்தில் ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு டைமை கொடுத்து நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்து ஆண்டவருக்கு விடிய கிளம்புற 15 நிமிஷம் தான் மிச்சம் முழுக்க இந்த 24 மணி நேரத்தில் மிச்சம் முழுக்க எந்த கொடுத்தோன்னா அப்படியே வாழக்கூடாது. ஆனால் அந்த எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஆண்டவருடைய வாசத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் டைம் வைக்கத்தான் ஒன்று. ஜெபத்துக்கு நாங்கள் ஒரு டைம் எடுக்கணும். தனியாக விடிய ஜெபிச்சுட்டு இரவு ஜெபிக்காமல், இல்லாட்டி இரவு ஜெபிச்சுட்டு விடிய ஜெபிக்காமல், இல்லாட்டிக்கு தனியாக மத்தியானம் ஜெபிக்க அது அப்படியே இருக்காமல் ஒரு அதாவது தேவனுடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். 24 மத்தியானம் 7 நாட்களிலும் 365 நாளும் ஆண்டவருடைய ஆவியினாலே நான் வழி நடத்தப்படும். இது முக்கியம். இது செய்கிறதுனாடி எங்களுக்கு என்ன நடக்க எங்களுக்கு நன்மை என்னன்னா நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் கிட்ட 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 பாவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆண்டவருக்குள்ள நாங்கள் இன்னும் கிட்ட கிட்ட கிட்டாங்க என்ன செய்வோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் எங்களை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த எங்களை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே எங்கிட்ட வந்து இருக்கணும், உன்னில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீ எந்த நேரம் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிற, என்ன பிரச்சனை என்ன காரணம் சொல்லி அவங்க கேட்கல. இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு வழி. அப்ப நாங்க இதை செய்யறது ஓடு பார்க்கலாம். மற்றது வந்து சுவிசேஷம் சொல்றது அதை விட்டுடக்கூடாது. எப்ப அதாவது வாய்த்தாலும் என்னன்னு சொல்லப்படுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள். நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். என்னோட வளர்ந்து வந்த ஒரு ஜெவன் பிள்ளையோட எனக்கு தெரியும். அவைக்கு 2 வயசு தான். நாங்கள் டீனேஜாக நாங்கள் வளர்ந்து வந்தோம். இப்போ அவைக்கு 5 பிள்ளைகளாக்கும், எனக்கு 4 பிள்ளைகள். நாங்கள் கடைசியாக இப்போ என்னுடைய மகளை நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் குரூன் ஸ்கூலில் விட்டுட்டு நான் கூட்டிகிட்டு வரைக்கல இவைய காண்றேன். அப்புறம் சும்மா ஹலோ சொல்லிட்டு அவ்வளோத்தோட நாங்கள் விட்டுறேன். போன கிழமை சும்மா கதைச்ச இடத்துல அவள் சொன்னா தன்னை குறித்து சொன்னா தான் என்ன செய்கிறான்னு சொல்லி. அவள் சொல்கிறா, முந்தி நாங்கள் இவ்வளோ பூத்து போட்டுனாங்க, இவ்வளோ இதெல்லாம் செய்துனாங்க, இப்போ கொஞ்சம் நாங்கள் தாய் தகப்பன வரைக்கல உண்மையாகவே தெரியுதுன்னு சொல்லி என்ன எல்லாம் முக்கியம்னு சொல்லி அவள் கதைக்க வலிக்கிட்டான். எனக்கு போன உடனே எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்துட்டு, நான் என்ன காருக்குள்ள பைபிள் இருக்குது, ட்ராக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நான் கதைச்சு போட்டு நான் சொல்கிறேன், நான் இப்படித்தான் நான் இப்படி ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்கிறது, இதுகளை குறித்து பைபிளை பற்றி நீ என்ன நினைக்கிறான். அப்போ அவரு நான் தான் சொன்னால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி அவள் கொஞ்சம் கதைக்க வலிக்கிட்டான். அவளோட கொஞ்சம் உலகத்துக்கான காரியங்களை குறித்து, அதாவது நல்ல ஆவி தன்னை வழிநடத்துறேன்னு சொல்லி அந்த காரியங்களை பைபிளில் கிடக்கு. பரிசுத்த ஆவியான வேறொரு நல்ல ஆவியும் இல்லை. இதுதான் முக்கியம். நீ உனக்கு அதுக்குள்ளே அழைக்கிற 5 நிமிஷத்துக்குள்ள நான் ஒரு சின்ன சத்தியம், அதாவது இப்போ பரிசுத்த ஆவியை குறித்து விளங்கப்படுத்தி, வார்த்தையை குறித்து விளங்கப்படுத்தி, ஆளுக்கு பைபிளும் கொடுத்து ஒரு ட்ராக்ஸும் கொடுத்து வந்த சின்ன மாடுக்கு ஒரு கேலண்டரும் கொடுத்து அனுப்பிட்டு. அல்லேலூயா. இதுல தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படுது.
இன்னொருக்கா நான் போய்களே நாங்கள் தகப்பன் நாங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு விளையாட போகிற இடத்துல நான் அண்டைக்கு ஜெபிச்சுட்டு போனால் அண்டையில் ஒரு ஆத்மாவுக்காது எனக்கு ஆக தெரியாது வந்த அவருக்கு நல்லா சொல்லி போட்டு ஏன்னா சொல்லுறது எங்களோட கடமை, மிச்சம் ஆண்டவரோட கடமை. அவர்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்ததாக இது அதாவது ஆண்டவருடைய வழிநடத்தல். என்னென்று ஆண்டவருடைய வழிநடத்தல் göttliche Führung சொல்லலாம் நாங்கள், அப்படித்தானே? göttliche Führung ஆண்டவருடைய வழிநடத்தல். நாங்கள் ஆண்டவருடைய சாப்பாடை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆண்டவருடைய சாப்பாடு உங்கள் அதாவது நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும் தன்னுடைய ஆட்டுக்கு என்ன நல்ல சாப்பாடு போடணும்னு சொல்லி. பாருங்க, அவர் தன்னுடைய மந்தையை கூட்டிட்டு போய்கள புல்லுகள், காஞ்ச புல்லுகள் மத்தியில் அவர் கூட்டிக் கொண்டே விடுவாரா? பச்சை பசேலண்டு இருக்கிற இடத்துல கொண்டே விடுவார். என்ன பச்சை பசேலண்டு தண்ணி இல்லாத இடத்துல கொண்டே விடுவாரா? இல்லை, நல்லா தண்ணி ஒரு இடத்துல தான் ஆண்டவர் கொண்டே விடுவார். அப்ப பாருங்கள், மெய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகளை குறித்து, ஆடுகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி. ஒரு மந்தையை நடத்துகிறவரை நாங்கள் கவனிப்போம். அந்த மந்தையை நடத்துகிறவரை ஏனோ தானோ அந்த மந்தையை நடத்தினார்னா அந்த மந்தைகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் மெலிஞ்சு எலும்பு தோடுமையா இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் வேறு நல்ல நல்ல மேய்ப்பனு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். கொளுத்த ஆடுகள் போகைகளே பார்க்க தெரிய ஆடுகளை பார்க்க தெரியணும் மெய்ப்பனை குறித்து. ஆமென். இதுல என்ன பல எழுதப்பட்டிருக்கிறது? எரேமியா 3:15 உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் வழிநடத்துவார்கள். இந்த மேய்ப்பனை கூட அந்த மேய்ப்பன் தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுது. அதுல எங்களுக்கு ஒரு மகிமை இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த ஆட்டுக்கு எந்தெந்த மேய்ப்பன் தேவைன்னு சொல்லி. இதை விட நாங்கள் வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் கடைசியாக இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் 6. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வார்த்தைகள் இது உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் எங்களுக்குள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இன்னுமாய் நாங்கள் ஆண்டிக் கொள்வோம். அவர் எங்களுக்கு ஜீவ அப்பமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வைத்து விட்டு ஆண்டவருடைய தேவை, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி அதை அறியறதுக்கு எங்களுடைய முழங்கால்கள் முடங்க. தேவனுடைய விருப்பங்களை நாங்கள் அறிவதற்கு எங்களுடைய முழங்கால்கள் முடங்க. ஆண்டவர் நாங்கள் போன கிழமை பார்த்தோம், எங்களுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இந்த எங்களுடைய வாழ்க்கை ஒரு பூவை போலதான வாழ்க்கை. உடனே காலம் இல்லை. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நான் ஆண்டவர் அறிஞ்சிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறந்துட்டார் அவர் அறியறதுக்கு. அப்போ அவருக்காக நான் என்ன செய்வேன்? அதுக்காக நான் எங்களுக்கு தேவைகள் இருக்குது. நாங்கள் படிக்கணும், நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் வீட்டுக்கு காசு கட்டணும், சாப்பிடணும், இதுகளெல்லாம் ஓகே. ஆனாலும் தேவன் எங்களுக்கு ஜீவன் தந்த தேவனை, எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தவரை நாங்கள் மறந்து விடாமல் அவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்வோம். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் வல்லமையாக இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் வல்லமையாக உங்களை வழி நடத்துவார். ஆமென்.
பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, இந்த வேளையிலும் நீர் தந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை நீர் எங்களை ஆண்டவரை இன்னுமாய் பலப்படுத்தி, இன்னுமாய் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவரே ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ஆண்டவரே ஆழங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை இன்னும் நேசிக்கிற ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். எங்களுடைய மன கண்களை திறந்தருளும். ஆண்டவரை, நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை நாங்கள் இன்னுமாய் பிரயாசப்படவும் ராஜா. ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கை முற்று முழுதுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், உங்களுடைய சித்தம் போல எங்களை வழிநடத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் ராஜா, ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அதன்படி நாங்கள் வாழவும் நீர் கற்றுத் தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள்